இந்த பொண்ணு அங்கே இருக்க ஆர்மி சோல்ஜரை பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே அவங்களும் இந்த பொண்ணை பார்த்துடுறாங்க. உடனே இந்த பொண்ணு அந்த இடத்தோட கிளம்ப ஆரம்பிக்கிறா. அந்த ஆர்மி சோல்ஜரும் அந்த பொண்ணை வெட்டிக்கிட்டே பின்னாடி வராரு. இந்த பொண்ணு அங்கே இருக்க ஒரு பள்ளத்தை தாண்டி அந்த பக்கம் போயிடுவா. ஆனால் இந்த ஆர்மி சோல்ஜரால் வர முடியாது. அதனால சுற்றி வேற வழியால் வந்துக்கிட்டு இருக்குவார். இந்த பொண்ணு ரொம்பவே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஆர்மி சோல்ஜரும் பின்னாடியே வெட்டிக்கிட்டு வருவார். அங்கே இருக்க பாலத்து மேலே ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி சோல்ஜர் முன்னாடி வந்து வழி மறைச்சிருவாரு. எதுக்காக எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்குவாரு. உடனே அந்த பொண்ணு அந்த ஆர்மி சோல்ஜரை அடிச்சிருவா. அதுக்கு அந்த ஆர்மி சோல்ஜரை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. கீழே உடனே தள்ளி விட்டுடுவாரு. ஆனா அந்த பொண்ணு கீழே விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குவா. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே 2 பேர் பின்னாடி வந்து இந்த ஆர்மி சோல்ஜரை அடிச்சு போட்டுடுவாங்க. ஆனா மறுபடியும் இந்த ஆர்மி சோல்ஜர் அந்த ஸ்கூட்டர் எடுத்துட்டு அவங்க இடத்துக்கு போய்கிட்டு இருக்குவாரு. அவரோட கையை அந்த ஹேண்டில் பாரோட கட்டி போட்டு இருக்குவாங்க. அதுக்கப்புறம் அவர் வாயிலையும் ஒரு டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்குவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் தள்ள சொல்லி சிக்னல் கொடுக்குவாரு. ஆனா எல்லா சோல்ஜரும் இவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்குவாங்க. அவரோட வாயில இருக்க அந்த டேப்பை எடுக்க வருவாங்க. ஆனா தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டிக்கிட்டு இருக்குவாரு. அதுக்கப்புறம் மற்ற சோல்ஜர் அவங்கள பிடிச்சி அந்த டேப் எடுத்துருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வாயில ஒரு பாம் இருக்கும். அதோட ட்ரிகரை தான் இவங்க எடுத்துருக்குவாங்க. உடனே அந்த பாம் அதே இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிச்ச உடனே அங்க இருக்க ஏகப்பட்ட சோல்ஜருக்கு அடிபட்டிருக்கும். இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால ஏகப்பட்ட சோல்ஜர் அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. அந்த கேம்புக்குள்ள இருந்து ஏகப்பட்ட சோல்ஜர் வருவாங்க. எல்லாரையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஷூட் பண்ண தேவையில்ல, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேம்ப்ல இருக்க எல்லா இடத்துலையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்குவாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட தம்பியை ஒளிச்சு வச்சிருக்காங்க. இவனை காப்பாத்துறது தான் இந்த மாதிரி இவங்க பண்ணிருக்குவாங்க. இவனை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பிடிச்சி வச்சிருக்குவாங்க. இவனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல 2 பேரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட முடியை பிடிச்சி ஒருத்தன் இழுக்குவான். அவனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இவனும் அந்த எக்ஸ்பெரிமெண்டால தான் மாற்றிருக்குவாங்க. இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை பார்த்து அந்த சின்ன பையனும் ரொம்பவே பயந்து போயிடுவான். அடுத்து அந்த சின்ன பையனை பிடிக்க போகும். ஆனால் அதுக்குள்ளே இந்த பொண்ணு பின்னாடியிலேருந்து ஷூட் பண்ணிடுவா.